மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா மையத்தின் சார்பாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக ருத்ராட்சம் கொடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு வருடமும். இந்த வருடமும் மாசி மாதம் 25ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கு. அதற்காக ஃப்ரீயான இலவசமாக ருத்ராட்சம் வழங்குவதற்கு லிங்க் ஒவ்வொருத்தருடைய மெயில் ஐடிக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு வருடமுமே இதை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். முன்னாடியெல்லாம் 3 ருத்ராட்சம் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ 2 ருத்ராட்சம் தான் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க, இந்த ருத்ராட்சத்தை வாங்குறதுக்கு எப்படி இந்த லிங்க்கை ஃபில் பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருக்காங்க. சரியாங்க, அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இருக்க ஈசா சத்குரு டாட் இந்த லிங்க்கு தான். சரியா, இதுக்கப்புறமா இதில் நீங்கள் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. நமக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரிசீவ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கே, இதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறமா இங்கே உங்களுடைய பேரை கேட்கும். நீங்கள் உங்களுடைய பேரை இதில் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் கேட்கும். இதில் பின்கோடு, ஸ்டேட் தமிழ்நாடு, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க, எந்த தாலுக்கில் இருக்கீங்க, உங்களுடைய டோர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட், உங்களுடைய லேண்ட்மார்க், கண்ட்ரி, இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே சேம் ஆஸ் அபோன் இருக்கே, இதை கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த 2 பாக்ஸுக்கு அப்புறமா ஒரு ஓடிபி வரும். கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் ஓடிபின்னு வந்துடும். இந்த கன்ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபி இப்படி வந்ததுக்கு அப்புறமா 16 ஃபார் ரெஜிஸ்டரிங் வந்தாச்சு. இப்போ இதில் நீங்கள் அந்த ஈஷாவுக்கு டொனேட் பண்ணுறதா இருந்தால் இதில் அமௌண்ட் போடணும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்கள். எப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு இந்த ருத்ராட்சம் இந்த மாதம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா மேக்ஸிமம் மே மந்த்துக்குள்ளே ரீச் ஆகிடும்.